சஜித் பிரேமதாச அமைச்சராக பதவி வகித்த 2015-2019 காலப்பகுதியில் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையால் முன்னெடுக்கப்பட்ட வீட்டுத் திட்டங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான பூர்வாங்க விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வீடமைப்பு அமைச்சின் நிலையான விசாரணை பணியகத்தினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வீடமைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளரின் தலைமையில் இந்த பணியகம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த விசாரணைகள் தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று கருத்து தெரிவித்தார். எமது அரசாங்கத்துக்கு முன்பிருந்தே ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது என நினைக்கின்றேன். தற்போது அவர்களோடு அரசியல் செய்யும் கட்சிகள் சஜித் பிரேமதாசவை விமர்சிக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். அதனாலேயே அமைச்சரவை இதனை விசாரிக்க விசாரணை குழு ஒன்றை நியமித்துள்ளது. விமான நிலையங்கள், விமான நிறுவனங்கள் குறித்து விசாரணை செய்ய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றையும் நியமித்துள்ளோம். மேலும் நான் அறிந்த வகையில் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிக்கவும் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாச மீதான இந்த குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்கிறது. எனவே அது தொடர்பில் விசாரணை நடத்தி அவரை அந்த விசாரணை எதிர்கொள்ள வைப்பதே சிறந்த விடயமாகும். ඉතින් හොඳම දේ තමයි ඒ පිළිබඳ පරීක්ෂණයක් කරලා එතුමා ඒ පරීක්ෂණය මුණ දෙන එක. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதேச தலைவராக வந்து தயாசிரி தாயசேரையை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் நடக்குது. நீங்க சஜித் பிரேமதாசரை பக்கம் இருக்கீங்களா, தயாசிரி தாயசேரை பக்கம்? அண்மையிலே அப்படியான கருத்துகள் ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக காணப்பட்டது. ஆனாலும் உண்மையிலே எங்களுடைய கட்சியினுடைய பதவிகள் புனரமைக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் யாரை சேர்க்க வேண்டும், யாரை நாங்கள் நீக்க வேண்டும் என்ற விடயங்கள் எங்களுடைய ஒர்க்கிங் கமிட்டியின் ஊடாக தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயங்களாக காணப்படுகின்றன. ஆகையால் நாங்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு கட்டுப்பட்டு தலைவர்களுடைய விடயங்களை ஏற்றுக்கொண்டு எல்லோராலும் அந்த விடயம் ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதற்கான ஆதரவுகளை வழங்குவதற்கும் இருக்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியின் கடமைகளை நிறைவேற்றவில்லை என ஐக்கிய சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் சிறிதுங்க ஜாசூரிய இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். எதிர்க்கட்சி இல்லாத அரசாங்கம் ஒன்று இருக்கின்றது. எதிர்க்கட்சி பேசும் போது முக்கியமானவைகளை பேசுவதில்லை. அங்கும் இங்கும் நாடோடிகள் போன்று அலைந்து திரிகின்றார்கள். உண்மையில் எதிர்க்கட்சிக்கு எவ்வித திட்டமும் இல்லை. சமூக பொருளாதாரத்தை இந்த நாட்டில் கொண்டு வருவது தொடர்பில் ஒருங்கிணைந்த கருத்துக்கள் இல்லை. ஐக்கிய மக்கள் சக்தி பெரிய கட்சி. அந்த பெரிய கட்சிக்கோ அல்லது பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவருக்கோ ஒரு உண்மையான வேலை திட்டம் இல்லை. அங்கும் இங்கும் சில துண்டுகளை பொறுக்கி அவற்றை விமர்சிப்பதை மட்டும்தான் செய்கின்றார்கள். நானும் அவ்வாறு நினைக்கின்றேன். எனக்கு சந்தேகம் இருக்கின்றது. அவரும் அதில் உண்டவர் அல்லவா? ஆகவே அவரும் பயப்படுவார். இல்லை, தகவல் அல்ல, மூளை இருக்குமானால் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக அவர்கள் அனைவரும் நிற்க வேண்டும் என கூறுகின்றேன். உண்மையாக பார்த்தால் சஜித் ஃபெயில் அல்லவா? ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி தமது பொறுப்பை நிறைவேற்றாமையால் கொழும்பில் நேற்று கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் நிழல் அமைச்சரவை ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான செயற்பாட்டை ஆரம்பித்தனர். நிழல் அமைச்சரவை ஒன்று இலங்கையில் இல்லை. எதிர்க்கட்சி தமது பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றவில்லையாயின் என்ன செய்வது? புத்திஜீவிகளையும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் பொதுமக்களையும் ஒன்றிணைத்து நிழல் அமைச்சரவை ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டும். அதற்கான முதற்கட்ட செயற்பாட்டை இன்று நாம் செய்தோம். நாட்டில் உள்ள புத்திஜீவிகளையும் அறிவார்ந்தோரையும் எம்மோடு இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். கட்சி பேதமின்றியும் அரசியல் பேதமின்றியும் மக்களை அபிவிருத்தி நோக்கி அழைத்து செல்வதற்கும் தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் அமைச்சரவைக்கு இணையாக எம்மால் உருவாக்கப்படும் அமைச்சரவையோடு இணைந்து கொள்ளுங்கள். இதனூடாக எமது நாட்டை மேம்படுத்தும் வேலை திட்டத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். இது ஒரு சூழ்ச்சியோ அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடோ அல்ல. இலங்கை அரசாங்கத்தை மக்களின் இறையாண்மையை பாதுகாக்கும் ஒரு கட்டத்துக்கு வழிநடத்த எம்மால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டமாகும்.